இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் ஏப்ரல் மந்த்ல இருந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மல்லி சீரியலோட ஹீரோயினான மல்லியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மல்லியோட உண்மையான பெயர் நிகிதா ராஜேஷ். இவங்க கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2000 ஆண்டில் பிறந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. இவங்க அப்பா ராஜேஷ் சீரியல் டைரக்டர், அம்மா சித்ரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வேலை அங்கே டைட்டாக இருக்கும். ராஜேஷும் சீரியல் நிறைய எடுக்கிறதுனால அவரும் அடுத்தடுத்து இதே பிஸியாகவே இருப்பார். ஸோ இவங்க அவங்களுக்கு லோன்லியாக தான் நிறையா டைம் ஃபீல் ஆகியிருக்காம். என்ன நம்ம மட்டும் இருக்கமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகிருக்காம். அதனால் படிப்பில் நம்ம நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதுலேருந்தே நல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட 5 வயசு ஸ்டார்டிங்லேயே அவங்க அப்பா நீ ஒரு சீரியலில் சைல்டு ஆர்டிஸ்ட் ரோல் பண்ணுறியாம்மா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க சரி அப்பாவோட நம்ம இருக்க போகிறோம், அவங்களுக்கு அதை பற்றி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை, நம்ம அப்பாவோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே அவங்களும் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ரோலை நடித்தாங்க. அது என்ன சீரியல் அப்படின்னா ஓமன திங்கள் பச்சி அப்படிங்கிற சீரியல் தான். அதுக்கப்புறம் அது ஹிட்டாகி கொஞ்ச நாள் கழித்து தேவி மகாத்மயம் அப்படிங்கிற சீரியலும் நடிக்கிறாங்க. நடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்க. எனக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க சின்னதுலேருந்தே நல்லாவே படிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயுமே 90% மேலே தான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கோர் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்டில் கிட்டத்தட்ட 91% எடுத்து ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டாகவே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் +1 +2வும் அங்கேயே தான் முடிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க நம்ம நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க அப்பா தான் நீ ஃபிலிம் சம்மந்தப்பட்டது படிமா, ஒன்று விஸ்காம் படி, இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் அவங்களுக்கு பெருசாக ஆர்வமே இல்லையா. இல்லைப்பா சினி ஃபீல்டு எனக்கு வேண்டாம், நான் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஐஏஎஸ் அந்த லெவலில் அந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா இல்லைம்மா உனக்கு நீ 5 வயசுலேயே நீ நடிக்க ஆரம்பிச்சிட்ட, அதுக்கப்புறமும் ஒரு சீரியல் நடிச்சிருக்க, உனக்கு பிடிச்சிருந்தா நீ அதை படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தனால இல்லை என் பொண்ணு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இதில் தான் அந்த லைனுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் காமனாக நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரளாவிலேருந்து சென்னை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஃபிலிம் டெக்னாலஜி அவங்க அப்பா ஆசைப்படியே எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் அடுத்தடுத்து யோசிச்சுருக்காங்க நம்ம சீரியலில் மூவிலெலாம் நடித்தா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. அவங்க நடித்த சீரியலை அவங்களே திரும்ப திரும்ப பார்த்துருக்காங்க. ஓகே நம்ம இதில் நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் டெக்னாலஜி எடுத்து தான் படிச்சிருக்காங்க. 3 வருஷம் நல்லா படிச்சுட்டு நிறைய விஷயங்களை கற்றுருக்காங்க. அப்படி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப கேரளாவுக்கு போய் மஞ்சிருக்கும் காலம் அப்படிங்கிற சீரியலில் ஜனிக்குட்டி அப்படிங்கிற ரோலில் அவங்க திரும்ப நடிக்கிறாங்க. அந்த சீரியல் இவங்கள கேரளா இண்டஸ்ட்ரியிலே நல்லா ஃபேமஸ் ஆக்கிருச்சு சீரியல் சைடில். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டடீஸை நம்ம அதோடு விட்டுட்டோமா, இன்னும் லீட் பண்ணும். பொதுவாக ஹீரோயின்ஸ் சீரியல் இருந்துச்சு சினிமாவில் இருந்தாலோ அவங்க அதோட ஸ்டடீஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க ஸ்டடீஸை கடைசி வரைக்கும் விடவே இல்லை. நான் யூஜி முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட்டு பிஜி நான் பண்ணணும், அதுக்கு எனக்கு இந்த சீரியல் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டோட்டலாக இங்கே இல்லாமல் அவங்க
லண்டனுக்கு போயிட்டாங்க. லண்டனில் இருக்கிற கிரீன்விச் யூனிவர்சிட்டியில் தான் வந்து அவங்க தன்னோட பிஜி டிகிரியை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே லண்டனில் வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு, நம்ம சினிமான்னு ஓடுறோம், சினிமாவில் ஹீரோயினை தாண்டி டைரக்ஷன் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிறத அங்கே தான் அவங்களுக்கு தோணியிருக்கு. நம்ம ஒரு ஃப்யூச்சரில் ஒரு டைரக்டராக வந்தால் நல்லாயிருக்கும், ஹீரோயின் அப்படிங்கிற அந்த ஃபீல்டை தாண்டி புதுவிதமாக வந்து, ஏன்னா சினி ஃபீல்டில் வந்து டைரக்டர் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நான் லேடியில் வந்து டைரக்டராக வர்றது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும், அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்ஸும் நிறைய எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு நிறையா சீரியல் வாய்ப்பு தான் வந்திருக்கு. அவங்க அங்கேருந்து இங்கே வந்தோடனே வந்து ஜீ தமிழில் இருந்து சூரிய வம்சம் அப்படிங்கிற சீரியலுக்கான சான்ஸும் வருது. அதே சமயம் சன் டிவியில் இருந்து அருந்ததி அப்படிங்கிற சீரியலுக்கான வாய்ப்பும் வருது. ஸோ சூரிய வம்சம் சீரியல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சன் டிவியில் வந்த அருந்ததி சீரியலில் இதில் வந்து அவங்களுக்கு டோட்டலாக வித்தியாசமான ரோல். இந்த ரோல் ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தாங்கன்னா, அவங்க அம்மா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த சைடு வந்து விலங்குகள், பேய்கள், இதை பற்றி நிறைய கதைகள் இருக்குமாம். ஸோ வந்து இது வந்து அருந்ததி சீரியல் வந்து பேய்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, பேயோட கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகுற மாதிரி ஒரு ரோல் அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்பவே பிடிச்சி போய் அந்த ரோலை எடுத்து பண்ணியிருக்காங்க. அது பண்ணதுனாலையோ என்னவோ சன் டிவியில் இருந்து பண்ணியிருக்கிறதுனால ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த பொண்ணை. அதுக்கடுத்து இந்த பொண்ணு எந்த சீரியலில் வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆனால் அடுத்து பெருசாக எந்த சீரியல்லையும் அவங்க வர கிடையாது. சூரிய வம்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக்கு தான். ஜிம்மு, இந்த மாதிரி ஒர்க் அவுட்டு, இதெல்லாம் என்ன தான் நிறையா சாப்பிட்டாலுமே நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதான். இன்னும் சொல்லப்போனால் சின்ன பிள்ளைங்க, இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து முக்கியமாக தடுக்கணும், குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கேம்பெயினே வந்து ஆரம்பித்து அதை நல்லபடியாக கொண்டு போகணுன்ட்டு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சன் டிவியில் இருந்தே திரும்ப ஒரு ஆஃபர் கிடைக்கிது. இந்த மல்லி சீரியல் இதோட கதையை ஃபஸ்ட்டு கேட்கும்போதே வந்து ஒரு கல்யாணான பையன், குழந்தையும் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹீரோ என்ன ஒய்ஃபாக வந்து நீங்கள் போயிட்டு அந்த குழந்தைக்காக, வெண்பாக்காக வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்கிற மாதிரி இருக்கணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு யோசிச்சது வந்து, இது நிறைய இண்டஸ்ட்ரியில் அது ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மூவியில் இருக்குது, சீரியல்ஸும் நிறைய ஹிந்தி சீரியல்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு, தமிழ் சீரியல்ஸும் அந்த மாதிரி இருக்குதே அப்படின்லாம் யோசிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே ஃபைன், நம்ம நடித்து தான் பார்ப்போமே, இதுவும் வந்து ஒரு வித்தியாசமாக மற்றவங்க பண்ண மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காகவும் ஒத்துருக்காங்க. இன்னொரு மெயினான விஷயம் அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாமே அதில் நடிச்சிருக்கிறாங்க. நளினி, பூர்ணிமா பாக்கியராஜ், அம்பிகான்னு இப்படி அதே மாதிரி ஃபேமஸான சீரியல் ஆக்டர்ஸும் வந்து அதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பி தான் அவங்க அந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த சீரியலும் இப்போது ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து எந்த விருப்பமுமே இல்லாமல் தான் வந்து விஜயும் மல்லியும் இருப்பாங்க. ஆனால் இவங்களோட கெமிஸ்ட்ரியே வந்து இப்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு பலரும் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த சீரியல் இப்போது சன் டிவியில் ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது. இவங்களுக்குன்னு லவ் அஃபேர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதாம். சின்ன பிள்ளையில வந்து சும்மா ஒன் சைடாக ஒரு சில பசங்களை வந்து சைட் அடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து படித்தது எல்லாமே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் வந்து எல்லாரோடையுமே ஃப்ரெண்ட்லியாக தான் பழகியிருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால நிறையா பசங்க ஸோ ஃப்ரெண்ட்லியாக பழகினதோடய இது பண்ணிட்டாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம்.
நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.